நம்முடைய ஜெபம் தளர்ந்து போவதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நேரம் அதிகம் ஆகிறதினால் அல்லது நாட்கள் அதிகம் ஆகிறதினால். எல்லாரும் கையை தூக்கு வேண்டாம், எல்லாரும் கையை தூக்குங்கன்னா எல்லாரும் கையை தூக்கும். எவ்வளவு நேரம் கையை தூக்கி வைப்போம்? கரெக்டா கை எவ்வளவு நேரத்தில் கை வலிக்கும்? எல்லாரும் கை தூக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி கை தூக்கும். இப்ப கையை தூக்க வச்சுட்டு இப்ப நான் சொல்றேன், யாரும் நான் சொல்றது வர கைய கீழே போடாதீங்க அப்படி சொன்னாலே கை வலிக்கும், தெரியுமா? அது அப்படிதான். ஒண்ணு சொல்லாம இருந்தா கூட நம்ம எல்லாரும் கையை உயர்த்துவோம், ஆனா எல்லாரும் ஒருமித்து கையை கீழே போட மாட்டோம். சிலருக்கு கையை தூக்கி 1 நிமிஷத்துல வலிக்கும், சிலருக்கு 2 நிமிஷத்துல வலிக்கும், சிலருக்கு 5 நிமிஷத்துல வலிக்கும், சிலருக்கு 10 நிமிஷத்துல வலிக்கும். எனக்கு என் கையை எவ்வளவு நேரம் தூக்க முடியும்னு எனக்கு தெரியும். என் ஜெபம் எவ்வளவு ஓடணும் எனக்கு தெரியும். அதுக்கு மேல வந்துட்டா தளர்ந்துரும். அமலேக்கர் யுத்தம் பண்ண வரும்போது மோசே என்ன சொல்லிட்டு போறார் தெரியுமா? நான் என் கையை உயர்த்திட்டு நிற்பேன். பேசும்போது நல்லா பேசுறார். நம்ம சொல்லுவோம், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் இதை நான் ஜெபத்துல வைப்பேன், இந்த காரியத்துல நான் ஜெபத்துல வைப்பேன். அப்படிதானே யோசுவாட்ட சொல்லிட்டு போவார். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனம், நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் அப்படின்னு. ஆமே, நம்ம கையை தூக்கிட்டு சும்மா கையை தூக்கிட்டு வச்சாலே நமக்கு வலிக்கும். அதுல தேவனுடைய கோலை எப்படி தூக்கிட்டு வச்சா, சிலர்லாம் எல்லாம் பைபிளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கன்னா எல்லாரும் அப்படி உயர்த்தி வைப்போம். கொஞ்ச நேரம் கூட அப்படி உயர்த்தி வைங்கன்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏசப்பா நன்றி தகப்பனே ஆமென். ஏன்னா நமக்கு கை என்ன ஆகும்? வலிக்கும். ஆனா நம்ம பைபிளை கையில் எடுத்ததே எதற்கு தான்? உயர்த்ததான். எல்லாரும் சொல்லும், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் இந்த காரியத்தில் ஜெபத்தில் வைப்பேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். யோசுவா நாளைக்கு நான் தேவனுடைய கோலை பிடிச்சிட்டு மலை உச்சியில் நிற்பேன். யோசுவாட்ட சொல்லல, எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கை பாரு, எனக்கு சுகர் உண்டு, எனக்கு பிபி உண்டு, ஒன்னும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. அவ்வளவு நம்பிக்கை, நான் தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்பேன். எதுக்கு? பெரிய யுத்தம் நடக்குது, சின்ன மேட்டருக்கு கிடையாது. தலைவலி கால்வலி மாறுவதற்கான விஷயம் கிடையாது. ஆமலேக்கன் யுத்தம் பண்ண வரான். மோசேக்கு தன்னுடைய பிரேயர் லைஃப் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நேர போய் கையை தூக்கிட்டு இப்படி நிற்கும் போதே அமலேக்கர் எல்லாம், எனக்கு இவங்க இதுவரை பார்த்த யுத்தம் எல்லாம் ஒரு செகண்ட்ல முடியக்கூடியது. என்ன ஒரு செகண்ட்ல முடியக்கூடியது? பார்வோனுடைய யுத்தம், பார்வோன் சேனை வர வச்சுட்டு எவ்வளவு நேரத்தில் ஆண்டவர் முடிச்சிட்டாரு? கண்ணு முன்னாடி. ஆனா இந்த யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம் கிடையாது. இது தொடங்கி சாயங்காலம் வர 6 கோடி யுத்தம். மோசே என்ன நினைச்சிருப்பாருன்னா, நான் போய் இந்த தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு இப்படி உயர்த்தினதும் அமலேக்கெல்லாம் மொத்தமா அவுட் ஆயிடுவான்னு நினைச்சிருப்பான். மோசே உயர்த்தி வைக்கிறான், அமலேக்கின் கை தாழ்ந்தது உண்மைதான், ஆனா டைம் எடுக்குது. சில காரியம் ஜோமணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு பதில் வந்துடும். எசேக்கியேல் ஜோமணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேர் அவுட். மோசே இதுவரை பார்த்தது, இப்படி கையை உயர்த்தினா ஒரு அடையாளம் நடக்கும், இப்படி கையை உயர்த்தினா ஒரு அற்புதம் நடக்கும். நேர கையை நீட்டினார் கோலை, அவ்வளவுதான், செங்கடல் பிளந்தது. பார்வோன் சேனை உள்ள வராங்க, அடுத்து கோலை நீட்டுறாங்க, செங்கடல் மூடி மொத்தமா அவுட். எல்லாம் இப்படி பார்த்து வந்த லைஃப், அவருடைய பிரேயர் லைஃப்ல இப்போ அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக போறார். அடுத்த லெவல். இவர் அதை வச்சுட்டு நான் கையை உயர்த்தி நிற்பேன்னு சொல்லிட்டு இவர் கையை உயர்த்தி நிக்கிறாரு 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 நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பைபிள் சொல்லுது, அதனுடைய 12வது வசனத்துல 11, 12 வாசிங்க. தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நான் என்ன நினைச்சேன்னா, ஜெபம் பண்ணிட்டு கையை வச்சேன்னா அவங்க பொத்துன்னு கீழே விழுவாங்க, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும்.
அவங்க கீழே விழுறாங்க, திரும்பி எழுப்புறாங்க, கீழே விழுறாங்க. ஆமென். ஐயோ கை வலிக்குது அப்படி சொல்லிட்டு கீழே தாழும் போது அமலேக்கின் கை உயருது. 12 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் கை அசந்து போயிட்டு. நல்ல கவனமா கேளுங்க. சில நேரத்தில் அப்படிதான் ஜெபம் பார்த்தோம், ஜெயத்தை பார்க்கல. ஜெயத்தை இன்னும் பார்க்கல, உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் இன்னும் தோற்க விடாம கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இன்னும் ஜெயத்தை பார்க்கல, ஆனா நான் இன்னொன்னு சொல்ல முடியும், நான் இன்னும் தோக்கல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது தெரியல. ஏன்னா என் வாழ்க்கையில எந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு? ஜெப தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. நான் இன்னும் என் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய அந்த ஒரு பெரிய விக்டரி, ஒரு பெரிய ஜெயத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை. ஒரு பெரிய பிளெஸிங்கை நான் இன்னும் பார்க்கவில்லை. ஒரு பெரிய மேன்மை இன்னும் பார்க்கவில்லை. உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை சொல்ல முடியும், நான் இன்னும் தோற்று போகவில்லை. நான் இன்னும் தோற்று போகவில்லை. கர்த்தர் என்னை தோற்க விடவில்லை. ஆனா என் வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் போக எப்ப தெரியுமா? மோசேயின் கை தளர்ந்த போது. நல்ல கவனமா கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு. அப்பொழுது ஆரோனும் ஊரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் ஒரு கல்லை உட்கார வச்சு 2 பேரும் அவன் கைகளை தாங்கினார்கள். இந்த வார்த்தையை எழுதும் போது ஆண்டவர் தெளிவாய் ஸ்பிரிட்ல சொன்ன காரியம், நமக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் தேவை. யார் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த பதவியில் இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இதால நமக்கு என்ன யூஸ்? ஜெபிக்கிற 2 நண்பர்களையாவது சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் சபை ஐக்கியம். வாரம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஜெபிக்க முடியாத தருணங்கள் வரும் சகோதரி, வரும் சகோதரா. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சிக்கானேன்னா என்னால் எழும்பி ப்ரேயர் கூட பண்ண முடியாது, அப்படி சிக்கானேன். உடனே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், ஒரு குரூப் இருக்கு, அதில் போட்டு விடு அப்படின்னு. போட்டு விட்டா எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நம்புறேன். 1 ஹவர்ல எழும்பிட்டேன். ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியாத தருணங்கள் வாழ்க்கையில வரும். அதனாலதான் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஜெபிக்க யாருமே இல்லைன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. ஆமே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நல்ல ஜெபிக்கிற நம்ம யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? இவங்க கூட போனா ரொம்ப ஜாலியா இருக்கும், இவங்க கூட போனா நமக்கு இல்ல 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 அதெல்லாம் பார்த்தாச்சு, நிறைய பார்த்தாச்சு. அதே போல ஜெபிக்காதவங்க கிட்ட உங்க காரியத்தை போடுவது எப்படிப்பட்டது தெரியுமா? முத்துக்களை. ஜெபிக்கிறவங்க கிட்ட உங்க காரியத்தை சொன்னீங்கன்னா அவங்க ஆண்டவர் சமூகத்தில் வைப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல பல சர்ச்சில் இருந்து வந்திருக்கிறவங்க இருப்பீங்க, ஆன்லைன்ல பார்க்கிறவங்க இருப்பீங்க. உங்களுக்கு முக்கியமான காரியம் ஏதாவது ஜெப உதவி தேவைப்படும் போது நீங்க உங்க போதகர்கிட்ட அதை சொல்லுங்க. அவங்க ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ அது 2வது மேட்டர். நீங்க அதை கன்வே பண்ணும்போது ஆண்டவர் பார்ப்பார். அப்ப அந்த மேட்டர் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒருவேளை சின்ன அனுபவத்திலிருந்து இதை பேசிட்டு இருக்கிறேன், ஜெபிக்க மறந்தாலும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். ஏதோ ஒரு வகையில் அந்த பர்சனை ஞாபகப்படுத்துவார். கடந்த 2 நாட்கள் முன்பதாக கூட ஒரு பர்சன் அப்படி சொப்பனத்தில் ஞாபகப்படுத்துறார். ஞாபகப்படுத்தி இந்த ஆளுக்கு செஸ்ட் பெயின் ப்ரேயர் பண்ண. ஆமே, காலையில் எழும்பி ஆண்டவரே காத்துக்கோங்க ஆண்டவரே ஞாபகப்படுத்துவார். அப்போ அந்த மேட்டர் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நாளாக எனக்கு நெஞ்சு வலி இருக்குது அல்லது இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து நமக்குள்ள எங்கேயாவது கிடக்கும். திடீர்னு அந்த பர்சனுடைய ஃபேஸ் நமக்கு அப்படியே ஆண்டவர் வந்து ஜெபத்தில் கொண்டு வரும்போது அந்த மேட்டர் நமக்கு ஞாபகத்தில் வரும். இது வந்து நாங்கள் செய்யறது கிடையாது, இது அவர் செய்ய வைக்கிறது. மோசே கேட்கல ஆரோன்ட்ட, மோசே கேட்கல ஊர்ட்ட, என் கை தளருதுன்னு. ஆனா மோசே அலோவ் பண்ணார். எதுக்கு அலோவ் பண்ணார் தெரியுமா? கூட மேல ஏறதுக்கு. மோசே என்ன சொல்லியிருக்கணும்?
என்ன அங்க யுத்தம் நடக்குது, நீங்க என்னடானா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறியா? போ. அப்படி விரட்டல, அலோவ் பண்ணார். ஆமே. இந்த இடத்துல சிலர்லாம் என் காரியம் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். அது ஒரு வகையில் ஒரு பெருமை. அதை உடைக்கணும். ஆமே. ஆண்டவர் சொல்றார், நீ நண்பர்களை தானியேல் ஜெபம் ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆனாலும் அவருக்கு நண்பர்கள் தேவைப்பட்டாங்க. எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறா, மொர்தெக்காய் சாம்பல்ல இருக்கிறா. எஸ்தர் சொல்றா, நாங்க ஜெபம் பண்றோம், நீங்களும் 3 days எங்களுக்காக ஃபாஸ்டிங் இருங்க. ஜெபம் பண்றாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. பவுல சாகிறது வரை கல்லறிகிறாங்க. அந்தியோகியாவிலிருந்து அவனை கல்லறிந்து அவன் செத்துட்டான் நினைச்சு பட்டணத்துக்கு வெளியே போட்டிருக்கிறாங்க. பைபிள் என்ன இருக்கும் தெரியுமா? சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில். அவங்க எங்க சுத்தி நிக்கணும்? அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவனை தூக்கிட்டு, ஆனா தூக்கிட்டு போகல. மாறாக என்ன பண்ணாங்க தெரியுமா? பவுல அப்ப சுத்தி நின்று என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் பவுல் எழும்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார்.